பொதுவா வாஷிங் மெஷின்ல 3 வகைகள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிளஸ் மற்றும் மைனஸ் இருக்கு. முதலாவது செமி ஆட்டோமேட்டிக். இதோட விலை மற்றும் மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்பவே குறைவு. இரண்டாவது டாப் லோட். இது ஓரளவுக்கு நடுத்தரமான மெயின்டெனன்ஸ் செலவை கொண்டது. மூன்றாவது ஃப்ரண்ட் லோட். இதோட டெக்னாலஜி மற்றும் துவைக்கும் தரம் அதிகம்கிறதால மற்ற இரண்டையும் விட பராமரிப்பு செலவு கொஞ்சம் அதிகமாத்தான் இருக்கும். மெஷின் எதுவா இருந்தாலும் நாம் அதை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுல தான் அதோட ஆயுள் இருக்கு. நீங்க அதிக செலவு வைக்காம உங்க மெஷினை பாதுகாக்கணும்னா நான் சொல்ல போற இந்த முதல் விஷயத்தை மட்டும் மறக்காம செஞ்சிடுங்க. வாஷிங் பவுடருக்கு பதிலா தரமான லிக்விட் பயன்படுத்த ஆரம்பிங்க. இது உங்க மெஷின்ல ஏற்படக்கூடிய வாட்டர் லீக்கேஜ், அடைப்பு மற்றும் மெக்கானிசம் தொடர்பான பிரச்சனைகள் வராம ஒரு கேடயம் போல பாதுகாக்கும். வாஷிங் மெஷின்ல அடிக்கடி வர 2 பெரிய தலைவலி என்ன தெரியுமா? ஒன்னு வாட்டர் லீக்கேஜ், இன்னொன்னு வாட்டர் பிளாக்கேஜ். இதுக்கு மெஷின் மேல தப்பு சொல்றதை விட நாம செய்யற ஒரு சின்ன கவனக்குறைவு தான் முக்கியமான காரணமா இருக்கு. துணிகளை மெஷினுக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி பாக்கெட்டுகளை சரியா செக் பண்ணாம விட்டுறோம். அதுல இருக்கிற சில்லறை காயின்கள், சேஃப்டி பின், ஹேர் பின் போன்ற சின்ன பொருட்கள் மெல்ல மெல்ல உள்ள போய் அடைப்பை ஏற்படுத்திடுது. இது காலப்போக்குல பெரிய லெவல்ல மெக்கானிசம் பாதிப்பையும் தண்ணீர் கசிவையும் உண்டாக்கி உங்க பணத்தை வீணாக்கும். அதனால துணிகளை மெஷின்ல போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் செக் பண்றது உங்க மெஷினோட ஆயுளை கூட்டும். வாஷிங் மெஷின்ல நம்ம செய்யற இன்னொரு பெரிய தப்பு அதோட அளவுக்கு அதிகமா துணிகளை திணிக்கிறது. இப்படி ஓவர்லோட் பண்றதுனால மெஷினோட மெக்கானிசம் மற்றும் பேரிங் சீக்கிரமாவே தேய்மானமாகிடும். இதனால தான் மெஷின் ஓடும்போது பயங்கரமான சத்தமும் அதிகப்படியான அதிர்வும் உண்டாகுது. இதை ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்லணும்னா, நம்ம தலையில ஒரு 5 கிலோ எடையை கொடுத்தா அதை சுமந்துகிட்டு நம்ம சுலபமா நடந்து போயிடலாம். ஆனா அதே தலையில ஒரு 100 கிலோ எடையை ஏத்தி வச்சா என்ன ஆகும்? கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியாம அப்படியே உட்கார்ந்துருவோம் இல்லையா? அதே நிலைமை தான் உங்க மெஷினுக்கும். அதோட தாங்கும் சக்தியை விட அதிகமா துணிகளை போடும்போது அது சீக்கிரமே பழுதாகி நின்னுடும். அதனால மெஷினோட அளவுக்கு ஏத்த மாதிரி துணிகளை போட்டு அதோட ஆயுளையும் உங்க பணத்தையும் மிச்சப்படுத்துங்க. வாஷிங் மெஷினோட மூளை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அதோட பிசிபி போர்டு தான். இந்த போர்டு பழுதானா மெஷினே முடங்கி போயிடும். இதோட ரிப்பேர் செலவும் ரொம்ப அதிகம். நம்ம வீடுகள்ல மின்சாரம் எப்ப ஏறும் எப்ப இறங்கும்னு யாராலையும் கணிக்க முடியாது. இந்த திடீர் மாற்றங்கள்ல இருந்து உங்க மெஷினை பாதுகாக்க ஒரு நல்ல பிராண்டட் வாஷிங் மெஷின் ஸ்டெபிலைசர் பயன்படுத்துறது ரொம்பவே அவசியம். மார்க்கெட்ல இதுக்காகவே பிரத்யேகமான ஸ்டெபிலைசர்கள் கிடைக்குது. அதை வாங்கி நீங்க இணைச்சிட்டீங்கன்னா கரண்ட் எப்படி மாறினாலும் உங்க மெஷினோட பிசிபி போர்டுக்கு எந்த பாதிப்பும் வராம பக்காவா பாதுகாத்துக்கலாம். ஒரு சின்ன முதலீடு உங்க மெஷினோட ஆயுளை பல வருஷத்துக்கு காப்பாத்தும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்க வாஷிங் மெஷினுக்கான அடிப்படை பாதுகாப்பு முறைகள் தான். இதை நீங்க சரியா பின்பற்றினாலே பல வருஷத்துக்கு எந்த விதமான பெரிய செலவும் இல்லாம உங்க மெஷினை பத்திரமா பார்த்துக்கலாம். உங்க வாஷிங் மெஷின்ல இப்போ ஏதாவது குறைகள் இருக்கா? அல்லது பராமரிப்பு பத்தி வேற ஏதும் சந்தேகங்கள் இருக்கா? அப்படின்னா உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை என்றால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்க நாங்க எப்பவும் தயாரா இருக்கோம். உங்க மெஷின்ல சின்ன பிரச்சனைன்னா நீங்களே சரி பண்ணிடலாமா? இல்ல கண்டிப்பா ஒரு டெக்னீஷியன் வரணுமாங்கிற சரியான ஆலோசனையை நாங்க உங்களுக்கு வழங்குறோம். மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறந்த சேவையை வழங்க VRR பெஸ்ட் சர்வீஸ் எப்போதும் உங்கள் துணையாக இருக்கும். நீங்க தமிழகத்துல எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு எங்களை அழையுங்கள். உங்களுக்கு உதவ நாங்க காத்திருக்கோம். நன்றி.